ஓஎம்ஆர்ல நிறைய பேர் இடம் பார்த்து வாங்க முடியாம சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த மாதிரி ஓஎம்ஆர்ல மிஸ் பண்ணவங்க இந்த ஓஎம்ஆர் கிரீன் பார்க்குன்ட்டு நம்ம செங்கல்பட்டுல ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கோம். நீங்கள் திருப்பூரூர் வழியாகவும் வரலாம், செங்கல்பட்டு வழியாகவும் வரலாம், சிங்கப்பெருமாள் கோயில் வழியாகவும் வரலாம், அதே மாதிரி கூடுவாஞ்சேரி டு திருப்பூரூர் கொட்டமேடு வழியாகவும் நம்ம சைட்டுக்கு வரலாம் சார். ஓகே, 4 பக்கம் 4 ரோடு 4 வழியாக வரலாம். ஆமாம், 4 வழியாகவும் நீங்கள் சைட்டுக்கு வரலாம். நான் ஒன்றரை தீம் பார்க் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓஎம்ஆரில் பொறுத்த வரைக்கும் இப்போ டுவர்ஸ் கேளம்பாக்கம் முடியும் நமக்கு ஆல்ரெடி மெட்ரோ கனெக்டிவிட்டி வருது. அதுக்கு அடுத்தது திருப்பூரூர் முடியும் மெட்ரோ கனெக்டிவிட்டி உங்களுக்கு கொண்டு வந்துடும். இஸ் ஒன் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இண்டஸ்ட்ரியலுக்கான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ரேகரில் சிப்கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு நியர்பை தான் வருது. அது மட்டும் இல்லாமல் மாமூண்டு வரைக்கும் நம்மளுக்கு சிஎம்டி லிமிட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இல்லாமல் சேட்டலைட் சிட்டி மதுராந்தகத்தில் சேட்டலைட் சிட்டி எல்லாருக்கும் தெரியும். அந்த விஷயமும் நம்ம சைட்லேருந்து ரொம்ப நியர்பையில் தான் இருக்குது. எண்ணூர்லேருந்து பூஞ்சேரி வரைக்கும் அவுட்டர் ரிங் ரோடு இருக்குல்ல, அது இங்கேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரீச் ஆகிடலாம். லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நாங்களே பண்ணி தரோம். ஸோ மினிமம் பிளாட் சைஸ் எடுத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். இந்த ஒரு இடமா வாங்கதா இருந்தால் என் கையில் முன்பணமாக எவ்வளோ இருக்கணும் சார்? இங்கே உங்களுக்கு ஒரு பிளாட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்பணமாக ஒரு 2 to 3 lakhs கையில் இருந்தால் போதுங்க சார். சரி, இப்போ நீங்கள் உங்கள் சேனல் மூலிமா கால் பண்ணி கஸ்டமர் வராங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதில் என்ன ப்ரைஸ் சொல்கிறோமோ அதில் நாங்கள் நெகோஷியேட் பண்ணி கண்டிப்பாக கொடுப்போம் சார். ஃபுல்லி டெவலப்பான ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். இங்கே வீடும் கட்டி வச்சிருக்காங்க. மாடல் ஹவுஸ் நீங்கள் வந்தால் பார்க்கலாம். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஸோ மக்களே, பிரம்மாண்டமான ஒரு சூப்பரான சைட்டுக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஓஎம்ஆர்ல நிறைய பேர் இடம் பார்த்து வாங்க முடியாம சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த மாதிரி ஓஎம்ஆர்ல மிஸ் பண்ணவங்க இந்த ஓஎம்ஆர் கிரீன் பார்க்குன்ட்டு நம்ம செங்கல்பட்டுல ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கோம். ஸோ ஓஎம்ஆர்ல மிஸ் பண்ணவங்க நம்மளோட செங்கல்பட்டுல மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். ஸோ நம்ம கூட இந்த சைட்டை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சாமிநாதன் சார் இருக்காரு, இந்த சைட்டோட இன்சார்ஜ். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ நம்ம சைட்டை பத்தி சொல்லுங்க. நம்ம சைட்டு எங்க அமைஞ்சிருக்கு, எத்தனை ஏக்கர்ல போட்டிருக்கீங்க, மக்களுக்கு இது எந்த மாதிரி மனையா இருக்கும்? சார், நம்ம சைட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செங்கல்பட்டு திருப்பூரூர் ஹைவே ரோட்டில் ஆல்மோஸ்ட் இன்னும் ஆன் ரோடு ப்ராஜெக்டில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது சைட்டோடைய ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பூரூர் வழியாகவும் வரலாம், செங்கல்பட்டு வழியாகவும் வரலாம், சிங்கப்பெருமாள் கோயில் வழியாகவும் வரலாம், அதே மாதிரி கூடுவாஞ்சேரி டு திருப்பூரூர் கொட்டமேடு வழியாகவும் நம்ம சைட்டுக்கு வரலாம் சார். ஓகே, 4 பக்கம் 4 ரோடு 4 வழியாக வரலாம். ஆமாம், 4 வழியாகவும் நீங்கள் சைட்டுக்கு வரலாம். நியர்பை ஸ்கூல்ஸ் இல்லை கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் என்னென்ன வருது சார்? நியர்பை ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸில் உங்களுக்கு டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்குது. பார்த்தீங்கன்னா சிக்ஷா இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சொல்லிட்டு நம்ம சைட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. ப்ளஸ் அங்கேயே வந்து சிக்ஷாவோட இன்ஜினியரிங் காலேஜுமே அங்கே இருக்குது சார். சவுத் சைடு தான் நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது சார். அந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சவுத் சைடில் என்னென்ன கொண்டுட்டு வராங்க சார்? கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம டிசம்பரில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை தீம் பார்க் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆமாம், இல்லலூரில். அது நம்ம சைட்லேருந்து எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவில் உங்களுக்கு இருக்கும். இப்போ நமக்கு ஓஎம்ஆர் ஈஸி ஆக்சசிபிலிட்டி. ஸோ ஓஎம்ஆரில் பொறுத்த வரைக்கும் இப்போ டுவர்ஸ் கேளம்பாக்கம் முடியும் நமக்கு ஆல்ரெடி மெட்ரோ கனெக்டிவிட்டி வருது. அதுக்கு அடுத்தது திருப்பூரூர் முடியும் மெட்ரோ கனெக்டிவிட்டி உங்களுக்கு கொண்டு வந்துருவாங்க. எடுத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஒன் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இண்டஸ்ட்ரியலுக்கான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய ப்ராஜெக்ட், ஒரு 10 வருஷம் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம் கவர்மெண்ட்டோடது. எப்படி நம்ம இந்திரா வேல் சிட்டி எப்படி ஒரு பெரிய டெவலப் ஆச்சோ அந்த மாதிரி ஜாப்பனீஸ் ஒன் ஹப் நம்ம செங்கல்பட்டில் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வருது, உள்ள ஸ்கூல்ஸ் வருது, காலேஜ் வருது, ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டு நம்ம சைட்டு பக்கத்தே தான் வருது. 800 ஏக்கரில் சிப்கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு நியர்பை தான் வருது. அது மட்டும் இல்லாமல் மாமூண்டு வரைக்கும் நம்மளுக்கு சிஎம்டி லிமிட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இல்லாமல் சேட்டலைட் சிட்டி மதுராந்தகத்தில் சேட்டலைட் சிட்டி எல்லாருக்கும் தெரியும். அந்த விஷயமும் நம்ம சைட்லேருந்து ரொம்ப நியர்பையில் தான் இருக்குது. எண்ணூர்லேருந்து பூஞ்சேரி வரைக்கும் அவுட்டர் ரிங் ரோடு இருக்குல்ல, அது இங்கேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரீச் ஆகிடலாம். இங்கேருந்து கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு போகிறதாக சரி, திருக்கலக்குன்றமாக சரி, ஈசிஆர் மாமல்லபுரம் போகிறதாக சரி, எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி ரொம்ப அழகாகவே இருக்கும். சைட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 8 ஏக்கரில் பண்ணியிருக்கோம் சார். ஒரு ப்ராப்பர் டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 முடியும் உங்களுக்கு பிளாட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஆல் ஃபேஸிங்ஸ் எல்லாமே இருக்குது சார். நார்த் ஈஸ்ட் சவுத்துக்கு எல்லா ஃபேஸிங்லையுமே உங்களுக்கு பிளாட்ஸ் இப்போ அவைலபிலிட்டியாக இருக்குது. சைட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 33 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் பிளாக் டாப் ரோட்ஸு. இதை தவிர வந்து உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதை தவிர இன்னொன்று என்னென்னா சிசிடிவி கேமராவுமே நம்ம சைட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதை தவிர இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம சைட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்க் கொடுத்துருக்கோம். சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபேஸ் இபி கனெக்ஷனுமே இருக்கும் சார். உங்களுக்கு வாக்கிங் அண்ட் ஜாகிங் ட்ராக்குக்கான ஸ்பேஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம சைட்டில் வந்து ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்குது, நல்ல தோப்பாக இருக்குது. இப்போ இந்த இடம் வாங்குறவங்களுக்கு தென்னை மரமாக ஃப்ரீயா? முக்கால்வாசி எல்லா பிளாட்லையுமே உங்களுக்கு தென்னை மரம் இருக்கும் சார். ஸோ இடம் வாங்குறவங்களுக்கு தாராளமாக
அந்த தென்னை மரத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் மக்களே. ஏன்னா ஒரு ஒரு இடத்துலயும் மரங்கள் வைக்க மாட்டாங்களா மலையிலன்னு நினைப்போம். எல்லாம் அவனி ட்ரீஸ் வைப்பாங்க. ஆனா இங்க தென்னை மரமே வச்சு குடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சைட்ல ஃபிளாட்ல பார்த்தாலே ஒரு 5, 6, 10 மரம் கிட்ட இருக்குன்னு மினிமம் நினைக்கிறேன். 2லேருந்து 3 தென்னை மரம் இருக்கும் நான் சார் ஒரு ஒவ்வொரு ஃபிளாட்ல. பிளாட்லயுமே. சூப்பர் மக்களே. வந்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் பிளஸ் காயோட இருக்கு. தென்னங்காயோட இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு மரத்தோட சேர்த்து மனையும் கிடைக்குது இந்த இடத்தாண்ட. அழகான வில்லாலாம் இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே நீங்களே கட்டி தரீங்களா? லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நாங்களே பண்ணி தரோம். ஓகே. ஸோ மினிமம் பிளாட் சைஸ் எடுத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். இந்த இடத்தாண்ட ஒரு இடமா வாங்குறதா இருந்தா என் கையில முன்பணமா எவ்வளோ இருக்கணும்? சார் இங்கே உங்களுக்கு ஒரு பிளாட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்பணமாக ஒரு 2 to 3 lakhs கையில் இருந்தால் போதுங்க சார். ஓகே. ஸோ நம்ம பிளாட் சைஸஸ் வந்து வேரிய சைஸஸில் இருக்குது. ஸோ கஸ்டமர் இப்போ பெரிய சைஸ் போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கையில் இருக்கிற அமௌண்ட் மாறும். சேல் பண்ணிட்டு இருக்கோமோ அதுலேருந்து 80% முடியும் நாங்கள் ஃபண்டிங்குமே பேங்க் வாங்கி தரோம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் கோட்டாக்ல வந்து ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ்டு. ஓகே. ஸோ இந்த இடத்தாண்ட நான் லோன்லாம் போல அப்படின்ற பட்சத்தில் ஃபுல் அமௌண்ட்டாக கட்டுறான்னா எவ்வளோ அமௌண்ட் கட்டுறான்? 10.5 lakhsலேருந்து உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது சார் பிளாட் ப்ரைஸ். ஓகே. இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக வீடு கட்டி தரேன்றீங்களே, இப்போ மாடல் ஹவுஸ் இருக்குல்ல, ஸோ என்ன ஆமாம் சார். பட்ஜெட்டில் பண்ணி தரீங்க? சார் இந்த மாடல் ஹவுஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளாட் சைஸ் வரும். ஓகே. பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓகே. இது ஆல்மோஸ்ட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 44 lakhs வரும் சார். ஓகே. 850 பில்டப்னா நல்ல ஸ்பேசஸாக நல்ல இருக்கும். ஸ்பேசியஸாக இருக்கும். கார் பார்க்கிங் இருக்குது சார். உங்களுக்கு காமன் பாத்ரூம் டாய்லெட் இருக்கும். மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு பாத்ரூம் டாய்லெட்டு, ஒரு கிச்சனு, நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்குமே என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்கோம். சரி. ஓகே. ஸோ இந்த இடத்தாண்ட நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் பார்க்குறதா இருந்தால் இந்த டெவலப்மெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் ஓகே. இந்த இடத்தாண்ட அப்ரிஷியேஷன் லெவலு இதுக்கு முன்னாடி என்ன விலையில வித்துட்டு இருந்தீங்க, இப்போ என்ன விலையில விற்கிதீங்க? சார் நம்ம சென்னை பொறுத்த வரைக்குமே சார் உங்களுக்கு எல்லாமே கனெக்டிங் ரோட்ஸ் நீங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எல்லா ரோடுமே வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. எல்லாமே அப்ரிசியேஷன் ஆயிருக்கு சார். ஸோ நீங்கள் வரிசையாக நீங்கள் எடுத்தீங்கன்னாலுமே ஃபஸ்ட்டு GST OMR கனெக்ட் பண்ணிங்கன்னா பல்லாவரம் துறைப்பாக்கம் ரோடு சார். இன்னைக்கு பல்லாவரம் துறைப்பாக்கம் ரோடு எடுத்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. இதுக்கு அடுத்த ரோடு நீங்கள் எடுத்தீங்கன்னா வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு. ஸோ வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மினிமம் புதுப்பாக்கம் அந்த சைடில் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 6,000 6,500 ரேட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. இதுக்கு அடுத்த ரோடு கூடுவாஞ்சேரி. ஏன்னா கூடுவாஞ்சேரி சைடில் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டே 4000 இருக்கீங்க. ரூபாய் இப்போ மார்னிங் கூட பட்டதா? 4000 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது அதே மாதிரியான அடுத்த ஸ்ட்ரெச்சான ரோடு தான் சார் இது. ஆமா. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் GST OMR ரோட்ஸ் எல்லாமே வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இட் கெட்ஸ் டபுள். ஒரு இடம் டெவலப் ஆக போகுதுன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல உடனே இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னுவேன். ஏன்னா ஒன்ஸ் டெவலப் ஆயிட்டுனா நீங்க இப்போ நினைக்கிற விலை அப்புறமே வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்க முடியாது. அப்படிப்பட்ட லேண்டாக தான் இந்த லேண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்ட்ரெச்சில் நிறைய பேர் செங்கல்பட்டு இந்த திருப்பூர் நம்ம திருப்பூர் முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 minutes ரீச் ஆகலான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சரௌண்டிங்கில் நிறைய பேர் இடம் கேட்டிருப்பீங்க. ஆனால் யாருக்குமே ஒரு பட்ஜெட்டான விலையில கிடைச்சிருக்காது. இங்கே அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டான விலையில கொடுத்துருக்காங்க. ஸோ பர் ஸ்கொயர் ஃபீட்டுன்னும் போது என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்கோம் சார் நம்ம? ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,999 சார். இப்போ Okay. நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து 1,777 பண்ணிட்டு இருக்கோம். இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ராப்பர் DDCP அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்னால 80% முடியும் நாங்கள் பேங்க் லோனுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம் சார். டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நாங்களுமே ஒரு செட் ஆஃப் லீகல் செக் பண்ணி நாங்கள் வச்சிருக்கோம். இல்லை கஸ்டமர் உங்களுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் பண்ணாலும் நீங்கள் தாராளமாக லீகல் செக் பண்ணிக்கலாம். என் மக்களுக்காக ஏதாவது பெஸ்ட்டாக ஆஃபர் கேட்பேன், இல்லை ப்ரைஸ் நம்பர்ஷபிள் கேட்பேன், இல்லை கிஃப்ட் ஏதாவது கேட்பேன். ஸோ நம்ம சைட்டில் வர பட்சத்தில் என்ன பண்ணி தரலாம் சார்? இப்போ நீங்கள் உங்கள் சேனல் மூலிமா கால் பண்ணி கஸ்டமர் வராங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதில் என்ன ப்ரைஸ் சொல்கிறோமோ அதில் நாங்கள் நெகோஷியேட் பண்ணியே கண்டிப்பாக கொடுப்போம் சார். ஓகே. கண்டிப்பாக மக்களே வாங்க. ஒரு ஸ்ட்ரைட்லி நெகோஷியபிள் இருக்கும், ரொம்ப இருக்காது. ஏன்னா இந்த இடத்தாண்ட இவங்க கொடுக்குற விலையில் வேறு யாருமே கொடுக்கல. நீங்கள் விசாரிச்சுட்டு கூட வரலாம். அதுவும் ஆன் ரோடு, இங்கேருந்து பார்த்தாலே வண்டிக்கு போவோம் ஆன் ரோடு. ஸோ அந்த மாதிரி ஆன் ரோடு சைட்டு இந்த சரௌண்டிங்கில் இல்லைங்க. ஒரு ஃபுல்லி டெவலப்பான ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். இங்கே வீடும் கட்டி வச்சிருக்காங்க. மாடல் ஹவுஸ் நீங்கள் வந்தால் பார்க்கலாம். ஒரு சூப்பராக அழகாகவே இருக்குது. வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சார். வராங்கன்னா ஃபேமிலியோட வராங்கன்னா சைட் விசிட்டுக்கு கேப் எல்லாம் பண்ணி தருவீங்க சார்? கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்தாங்கன்னா நம்ம கேப் ஃபெசிலிட்டியுமே அரேஞ்ச் பண்ணி தரோம். இப்போ மக்களே வாங்க. எப்பயுமே ஃபேமிலியோட வரும்போது யார் டிசிஷன் அத்தாட்டியோ அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. அப்போ தான் ஒரு ஃபேமிலியில் முடிவு எடுக்கும்போது அவங்க இருந்து நீங்கள் வாழ போகிற இடத்துல ஃபேமிலியாக வந்து பார்க்கும்போது அந்த இடம் ரொம்ப சூப்பராகவே அமையும். வந்து பாருங்கள், வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். உங்களுக்குன்னு சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்ட பாருங்கள் எவ்வளோ முடியுமோ. ஸோ அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்து வாடகை வீட்டில் இருக்கீங்களேன்னு வருத்தப்படாதீங்க. உங்களுக்குன்னு சொந்த இடம் இந்த இடத்தான அமையும். இது போய் உங்களுக்கான பட்ஜெட்டான இடம், வீடு, ஃபார்ம்லாண்டு, அப்பார்ட்மெண்ட்டுன்ட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்சால் ஒரு லைக் மட்டும் ஷேர் ஹைப்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதோட அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நான் உங்கள் ஐடியா மணி, OMR கிரீன் பார்க்லேருந்து சுவாமிநாதன். ஓகே. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.